வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான வால் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கார்போர்ட் எடுத்துக்கிறேன். அதில் ஃபுல்லும் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நான் ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டுறேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒயிட் சார்ட் பேப்பர். அப்புறம் பிளாக் பெயின் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பென்சில் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் வரைகிறேன். அப்புறம் நான் ஒரு அவுட்லைன் வரைஞ்சேன் இல்லையா, அதில் வந்து இந்த ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாகவும் இப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பென்சில் அவுட்லைன் வரைஞ்சி அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த தின்னான லைன் வரையறதுக்கு நான் வந்து நம்ம ஐலைனர் இருக்கும் இல்லையா, காஞ்சி போன ஐலைனர், ஸோ அதோட மூடி எடுத்துக்கிட்டு இந்த லைன் வரைகிறேன். ஏன்னா இதோட ப்ரஷ் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும், சன்னமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன லைனெல்லாம் வரைகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை 4 சென்டிமீட்டர் லென்த்லேயும் 4 சென்டிமீட்டர் பிரெத்லேயும், அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஒரு சைட் ஃபோல்ட் பண்ணுறேன், மறுபடியும் அதை ஃபோல்ட் பண்ணுறேன், மறுபடியும் அதை ஃபோல்ட் பண்ணுறேன். டோட்டலாக 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சிசர்ஸை வச்சு அந்த சைடை கட் பண்ணுறேன். ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணுறேன். கட் பண்ணி பார்த்தா ஒரு கோனைஸ் ஷேப் மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளார் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃப்ளாரோட ஒரே பெட்டலை மட்டும் ஸ்லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டலையும் நம்ம கட் பண்ண பெட்டலையும் நான் கம் வச்சு ஒட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளாரோட ஷேப் மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் சிசர்ஸை வச்சு எல்லா பெட்டல்லையும் நான் மடக்கிறேன். மடக்கும்போது உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃப்ளாரோட ஷேப் வந்துடும். அதுக்கு தான் எல்லா ஃப்ளார்ஸையும் இந்த பெட்டல் இருக்குல்ல, அந்த பெட்டலை வந்து சிசர்ஸ் வச்சு நான் நல்லா மடக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாரை கொஞ்சம் கூட அழகுபடுத்துறதுக்கு நான் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸ் எல்லாம் அந்த சென்டரில் ஒட்டுறேன். இந்த மாதிரி எல்லா ஃப்ளார்ஸ்க்குமே பீட்ஸ் வந்து நான் சென்டரில் ஒட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம கார்ட்போர்டில் வரைஞ்சோம் இல்லையா ட்ரீ, அதில் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுறேன். அப்புறம் இந்த பஞ்சை வச்சு நான் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளார்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது எல்லாத்தையும் இந்த கேப்பாக இருக்குல்ல அங்கேயும் ஓட்டுறாங்க, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல எல்லாம் இதை ஒட்டி ஃபில் பண்ண போகிறேன். அப்புறம் ஃபைனலாக அந்த டபுள் சைடட் டேப் இருக்குல்ல, அதை இந்த கார்ட்போர்டுக்கு பின்னாடி ஒட்டுறேன். அவ்வளோதான், நம்ம வால் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த பெல் பட்டனை கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.